அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல சர்க்கரையில இதை எழுதி இந்த தேவதைய நீங்க கூப்பிட்டாலே போதும், 1 மணி நேரத்துல எனக்கு பணம் கிடைச்ச உண்மையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா என்னோட வாழ்க்கையில நடந்த அதிசயம் மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் அற்புதமான மாற்றங்களும் அதிசயமும் ஏற்படும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த ஒரு பொருளை தேய்ச்சு பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும், பணமே இல்லாத பர்ஸ்ல கூட கட்டுக்கட்டா பணம் சேரும். நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, முதல்ல எனக்கு நடந்த அந்த அனுபவம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கடந்த சில நாட்களா நம்ம சேனல்ல நான் சரியான முறையில வீடியோ போடல. நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ல நான் மாட்டிக்கிட்டேன். நம்ம எல்லாருக்குமே இந்த பண பிரச்சனைங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு டைம்ல வந்துகிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட பண பிரச்சனைய சமாளிக்க முடியாம நாம எல்லாருமே திண்டாட தான் செய்யறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நானும் மாட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவசரமா 2.25 லட்சம் பணம் தேவைப்பட்டது. இந்த பணம் எனக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா பண்றது, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கண்ணுல பட்ட ஒரு விஷயத்த நாம ஏன் இத பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட மனசுல தோணுச்சு. அதாவது சடனா நம்ம மனசுல ஒரு சில சமயங்கள்ல ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்க பிடிச்சுக்கிட்டு நான் இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போற பரிகாரத்தை செஞ்சு எனக்கு 1 மணி நேரத்திலேயே மேஜிக் போல பணம் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் 1 ரூபா கூட மிச்சம் இல்லாம கரெக்டா வந்தது. அதாவது இந்த பரிகாரத்தை நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில சுக்கரஹோரையில செஞ்சேன். 9 மணிக்கெல்லாம் என்னோட அக்கவுண்ட்ல பணம் எனக்கு கிரெடிட் ஆனுச்சு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து பணம் எனக்கு கிரெடிட் ஆச்சு. அதாவது இந்த பணம் நமக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணம் தான், இருந்தாலும் இது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தது. அடுத்ததா இந்த பணம் வருங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரியான சமயத்துல இந்த பரிகாரத்தை செஞ்ச போது அந்த பணம் என்ன தேடி வந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, இப்படி என்னோட வாழ்க்கையில எனக்கு கை மேல பலனை கொடுத்த அந்த பரிகாரத்தை உங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யாருக்கு தாங்க பண பிரச்சனை இல்ல, எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. இன்னும் ஒரு சிலருக்கு பணம் சேர மாட்டேங்குதுங்கிற கவலையும் இருக்கதான் செய்யுது. இப்படி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கு, அவசர தேவைக்கான பணம் கிடைக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 1 மணி நேரத்துல நிச்சயமா மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கட்டாயமா மாற்றம் ஏற்படுறது உறுதி. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம், அதாவது இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கரஹோரை நேரம், அதாவது
காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ளயும் நீங்க செய்யலாம். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டை நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நமக்கு ஒரு தட்டு, அது பீங்கான் தட்டா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பித்தளை தட்டு, செம்பு தட்டு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க எவர் சில்வர் தட்டை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த தட்டுல ஈரம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். இப்போ முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிரீன் தாராமாவை உங்க மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த கிரீன் தாரா ஏஞ்சல் கிட்டையும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கக்கூடிய பணம் நியாயமான முறையில இருக்கணும். சரி, யார் இந்த கிரீன் தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கிரீன் தாராவை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த கிரீன் தாரா பாத்தீங்கன்னா புத்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவதைனே சொல்லலாம். இவங்க புத்த மதத்துல மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நம்ம புராணங்கள்லயும் லலிதாம்பிகையோட பரிவார தேவதைகள்ல இந்த தாராமாவும் ஒருத்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரீன் தாரா வளங்களையும் செல்வங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. இந்த பரிகாரத்துக்கு இப்ப நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய தாராமாவோட இமேஜ்ல உங்களுக்கு எந்த இமேஜ் கனெக்ட் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அந்த இமேஜ உங்க மன கண்ணுல நீங்க கொண்டு வாங்க. அதாவது நீங்க ஸ்ட்ரைட்டா அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பிக்சர்ஸ பார்த்துட்டு இதுல ஏதாவது ஒரு பிக்சரை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. இப்படி நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தாராமா ஒரு காலை மடக்கியும் இன்னொரு காலை கீழே வச்சும் இருக்கிற மாதிரி நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரியான இமேஜஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். இந்த வடிவத்தோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய அமைப்பதான் இந்த வடிவம் நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு தட்டுல கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய பரப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டையையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த தாராமாவை உங்க மனக்கண்ணுல கொண்டு வந்து நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கரையில இந்த பட்டைய பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் 517. இது கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பர். இத பத்தியும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கரையில பட்டைய பயன்படுத்தி, இங்க இந்த பட்டை தான் உங்களுக்கு பேனா, சர்க்கரை தான் உங்களுக்கு பேப்பர். 517ங்கிற நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இதுக்கப்புறமா இந்த தட்டை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி மனக்கண்ணுல தாராமாவோட உருவத்தை நீங்க கொண்டு வந்து இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய தாராமாவுக்கான மந்திரத்தை சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா. ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா. ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா. இதுல கடைசியில இருக்கக்கூடிய வார்த்தை ஸ்வாஹா கிடையாது, சோகான்னு தான் சொல்லணும். சரி, இந்த மந்திரத்தை எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காம இந்த தாராமாவை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு குறைஞ்சது 10 நிமிஷம் சொல்லுங்க. கரெக்டா அலாம் வச்சு 10 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தி ஏற்படும். இந்த மந்திரத்தை சொன்னது போதும்னு தோணும். அது வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை தாராமா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சர்க்கரையை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த சர்க்கரையை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ போடும் போது, காஃபி போடும் போது கூட இந்த சர்க்கரையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
கட்டாயமா இந்த சர்க்கரைய நீங்க வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நான் இப்ப சொன்ன மாதிரியே முழு நம்பிக்கையோட நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.